குருவாயிரப்பா, சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு வந்த என்ன ஆபீஸ் பாய் ரூம் பாய்னு ப்ரொமோஷன் கொடுத்து இன்னைக்கு மேனேஜர் அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க. அதே கையோட சீக்கிரமா இந்த பேரடைஸ் மேன்ஷனுக்கு என்னைய முதலாளி ஆக்கிட்டீனா உனக்கு காலகாலத்துக்கு நான் விசுவாசமா இருப்பேன். அப்பனே குருவாயிரப்பா, நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. ஆரம்ப சவுனுமே அமக்கலமா இருக்கு. என்ன அழகப்பா, எங்க வால் ரெடி ஆயிட்டானா? எங்கடா 1ஆம் தேதி ஆச்சே, ஒயின் ஷாப்பு லாண்ட்ரி மெசைனா காணாமனு எதிர்பார்த்து கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டிய. தம்பி 10 நிமிஷத்துல பறந்து வந்துருவாரு. சத்தம் உட்காருங்க. என்ன அது 1 மணி நேரம் சின்ன ஆளை காண, அவனுக்கு போன போடியா. கட் பண்றானே. என்னையா மாசம் மாசம் ஒரே ரோதனையா போச்சு? யோ, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஒண்ணு நீ அவனை எழுப்பு, இல்ல நாங்க எழுப்புறோம். அண்ணே பதட்டப்படாதீங்கனே, குடுக்கல் வாங்கல 1000 இருக்கு. அதுக்காக புசுக்குன்னு இப்படி கோவப்பட்டுலாமா? இப்ப தம்பியை நான் எழுப்புறேன். தம்பி கார்த்திக், இன்னைக்கு தேதி 1டா, இன்னைக்கு தேதி 1. என்னது 1ஆம் தேதியா? பாஸ், என்ன பாஸ் இப்படி நைட் எஃபெக்டோட ஓடி வந்துகிட்டு இருக்கீங்க? சார் அர்ஜென்ட். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஸ்பீடும் வேகமும் தேவைதான். ஆனா அதுல ஒரு சமுதாய அக்கறையும் வேணும்ல. அடடே நீங்களா? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. பாத்ரூம்ல தண்ணி வரல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பதானடா ஊர்லோடு தண்ணியை வாங்கி ஊத்துனே. யோ, வந்த கஸ்டமருக்கு டீ காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணியா? சரிப்பா, இப்ப பண்ணிடுறேன். நீங்க டீ சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். Cheers. ஏண்டா கார்த்திக், 48 மாசமா நீ இங்க இருக்க. ஆமா. தாய பிள்ளையில நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரியுது. ஆனா உன்னைய பத்தி கேட்டா எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்கிறியே, ஏன்டா? ஆமா பாஸ், உங்க பிளாஷ்பேக் இன்னைக்கு நீங்க சொல்லியே தீரணும். நண்பா, எனக்காகனாச்சு இன்னைக்கு நீங்க சொல்லணும். சொல்கிறேன். என் சொந்த ஊர் மீளவட்டம் கிராமம். பாரதி ராஜா படத்தில் வரா மாதிரி என் ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும். கோயிலுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் எங்கள் வீட்டை தான் மதிப்பாங்க. அதுக்கு காரணம் எங்கள் அம்மா. அவங்க பேரில் மட்டும் இல்லை, நேர்லேயும் மகாலட்சுமி தான். இன்னைக்கு உன்னை பார்க்க வரப்போற மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சி போய் நீ அவரோட சந்தோஷமா வாழணும். எங்கள் ஊரில் யார் வீட்டில் நல்ல காரியம் நடந்தாலும் எங்கள் அம்மாவை பார்த்து பூவும் போட்டு வாங்கிட்டு போவாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானும் எங்கள் அண்ணனும். எங்க அண்ணன் விக்னேஷும் நானும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். எங்க 2 பேருக்கும் எங்க அம்மா தான் உலகம். என் அண்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பப்பா அவன் பண்ற அட்வைஸ் தான் என்னால தாங்க முடியாது. கார்த்திக், நீ மட்டும் என்ன இன்ஷியல தூக்கி பின்னாடி போடுற? கார்த்திக்னு போடுற? அப்பா பேரை முன்னாடி போட்டதான் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கூட நீ முதல் வரிசையில வருவ. முதல் வரிசையில எனக்கு தேவையில்ல, இன்ஷியல்ல கூட அந்த ஆள் பேருக்கு முன்னாடி வரக்கூடாது. டேய் கார்த்திக், அப்பா பத்தி எல்லாம் அப்படி பேசக்கூடாதுடா, ரொம்ப தப்புடா. உனக்கு வேணா அப்பாவா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் வில்லன் தான். அப்பா இங்கிலீஷ் வராதுப்பா. நேத்து தமிழ் வராதுன்னு, இன்னைக்கு இங்கிலீஷ் வராதுங்கற. அது என்ன பஸ் ரயிலா பிடிச்சு வரும்? படிச்சாலாண்டா வரும். எழுதுடா. காலம் கத்தல நெய் 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 பிடிச்சி திட்டிட்டே இருக்கீங்க. பாடப்படுத்துவீங்க. வாய் மூடு. இவன் நம்ம பிள்ளை தானே, இவன் இப்படி படிக்கிறான். இது பிள்ளையாது. எழுதுடா. இவங்கெல்லாம் எதுக்காக இப்படி ஓடி வராங்க தெரியுமா? வெயிட் பண்ணி பாருங்க. ஏண்டா பரீட்சையில மார்க்காடா வாங்கி இருக்கீங்க? திரும்பி எழுதுங்க சார். அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். அடுத்த வருஷம் நல்ல மார்க். அடுத்த வருஷம் எடுக்கிறீங்களா சார்? இப்ப இந்த வருஷத்துக்கு வாங்கிங்க. திரும்புங்க சார். மார்க்க பாரு. 5 2 1. போறா. நீ வேடா. சார் அடிக்காதீங்க சார். என்னடா மிரட்டற? எடுத்துருக்கிறது 5 மார்க். இதுல திரும்புடா. பாடம் நடத்தும் போது கவனிக்கிறது இல்ல, அப்புறம் எப்படா மார்க் எடுப்ப? போறா. சார் சார் அடிக்காதீங்க சார், மூத்திரம் வந்துரும். மூத்திரமா? அது எப்படி வருதுன்னு பாப்போம். திரும்புடா. எது வந்தாலும் விட மாட்டேன். அடிக்காதீங்கய்யா, என் பேரனை விட்டுடுங்கய்யா. என் பேரன் யாரு? ராஜாமணியா? வாம்மா வா. ரைஸ் மில்ல தானே வேலை பாக்குற? ஆமாங்க. எவ்வளவு கூலி?
100 ரூபா குடுக்குறாங்கய்யா. நாலு பூரா வேலை பார்த்துட்டு போகும்போது 50 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவியா? அது எப்படிங்கய்யா? 100 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு 50 ரூபாய் எப்படியா வாங்கிக்க அது முடியும்? மாதிரி தான் இதுவும். 100 மார்க்குக்கு சொல்லி கொடுத்தா 3 மார்க்கும் 10 மார்க்கும் எடுத்தா எப்படி? இப்படிதாங்க அவர் பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் ஒரு நியாயம் சொல்வாரு. என்னங்க ஆட்டுல நல்லா வெள்ளாட்டுக்கறி நீ கேட்டீங்க. கேட்ட கறி ஈரல் எல்லாம் அப்பவே வந்தாச்சு. இன்னும் 1 மணி நேரத்துல சமையலே முடிஞ்சிடும். நீ பேசாம அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காரு. உள்ள வர நேரத்துல அங்க இங்கேயும் ஓடிட்டு. ஐயோ அப்ப பார்த்தா அந்த காக்கி போய் காணோம். காக்கி வாங்க மாப்ள, வாங்க வாங்க. என்ன லேட்டு? வழக்கம் போல பஸ் லேட். ஓ சரி சரி. தங்கச்சி. ஆமா தங்கச்சி. வாங்க வாங்க. தலைவரே வாத்தியாரோட அமக்கலப்படுது என்ன விசேஷம்? மூத்த அமெரிக்காவில் இருக்கான்ல, அவன் இன்னைக்கு தான் அமெரிக்கா வந்து வர்றான். அதுக்கு தான் இந்த ஏற்பாடுலாம். ஓஹோ. வாத்தியாருக்கு எத்தனை பையனுங்க? 2 பையங்க. 2 பையங்களையும் டாக்டர் ஆக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பணும் கனவு கண்டாரு. அவர் விருப்பப்படி மூத்த பையன் டாக்டர் ஆகி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டான். அப்போ 2வது பையன்? இப்போதான் +2 எழுதியிருக்கான். நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவனை மெடிக்கல் காலேஜ் சேர்த்து வரைக்கும் தான் பெரிய ஊர்ல இருந்து வந்திருக்கான். நான் எழுதின எக்ஸாம்க்கு என்ன ரிசல்ட்னு எனக்கு தான் தெரியும். ஆனா இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. கார்த்திக், ஐயோ அம்மா. கார்த்திக். டேய் உன் அண்ணன் வர நேரம் ஆயிடுச்சு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நோட் புக் எடுக்க வந்தம்மா. வந்து போல இருக்கு. நீ சீக்கிரம் வா. வாத்தியாரோட மூத்த புள்ள வரான் பார். அமெரிக்கா போன டாக்டர் தம்பி அது. ஆமா. ஆளு ஜம்முன்னு இருக்கானே. உன் கண்ணே பற்றும் போல. பாட்டி நல்லா இருக்கேடா பேராண்டி. நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா பேராண்டி. பாப்பா விக்னேஷ். பா எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா மாப்ள இருக்கு. கும்பிடுறேன். மாமா எப்படி இருக்கீங்க? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஏய் வாங்கடி. மாப்ள இவங்க யாரு தெரியுதா? இது என் மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா ராயி. இது என் 2வது பொண்ணு சுஷ்மிதா சென்னு. இங்கிலீஷ்ல பேசுங்கடி மச்சாங்கிட்ட. ஹலோ, how are you? We fine. You fine? ஐஸ் ஓ இங்கிலீஷ்ல பேசு. தள்ளுங்க தான். ஹாய். You beautiful. I love me. அப்பா என்னதெல்லாம்? அப்படி நீங்க அமெரிக்காவுக்கு பிளைன்ல ஏறின உடனே இவ்வளவு கொண்டு போய் இங்கிலீஷ் குழச்சதுட்ட. நாளைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பாஸ் ஒரு பிரச்சனையா இருக்க கூடாதுல்ல. நான் எப்பவும் எதையும் முன்னெச்சரிக்கையா தான் செய்வேன். அம்மா கார்த்திகேங்க? டேய் விக்னேஷ், நான் இங்க இருக்கேன்டா. டேய் அவன் உன் அண்ணன்டா. விடுங்கப்பா, அவன் இப்படி கூப்பிடுறதா எனக்கு பிடிச்சிருக்கு. டேய் கார்த்திக். ஐஸ்வர்யா Daddy, பெரிய மாப்பிள்ளை நல்ல கவனிமா. கொடுமா கொடுமா. this is fish. Please you eat it. ஏய் சுஷ்மிதா சென்னு நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிற? சின்ன மாப்பிள்ளை நீ நல்ல கவனி. You eat it. ஐயோ. Chicken. சின்ன மாப்பிள்ளை கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விருந்து உங்களுக்காகத்தான். ஏன்னா நாளைக்கு +2 ரிசல்ட். எப்படியும் நீங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர போறீங்க. நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த உடனே பத்திரிக்காரங்க டிவிக்காரங்க உங்களுக்கு விட மாட்டாங்க மாப்பிள்ள. அப்புறம் இப்படி உட்கார்ந்து சாப்பிட முடியாது இல்ல. அதனாலதான் முன்னேற்படா மச்சான் இன்னைக்கே இந்த விருந்தை வச்சுட்டாரு. நல்லா போயிட்டு இருக்க சாப்பாடுல இப்படி நாட்டு வெடி கொண்ட கொளுத்தி போடுறானே. பெரிய மாப்பிள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்க. அது நம்ம ஊருக்கு பெருமை. அதே மாதிரி சின்ன மாப்பிளைய டாக்டர் ஆக்கி இந்த ஊருக்கு வைத்தியம் பார்க்க வச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் மச்சான். மாப்ள என் லட்சியம் என்னன்னா பெரியவன் அமெரிக்காவுக்கும் சின்னவனை லண்டனுக்கு அனுப்பணுங்கிறதான். ஏன்னா இன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வேகத்தை விட வியாதி பரவுற வேகம் அதிகமா இருக்கு. அதனாலதான் இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் சேவையா இருக்கும். அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன். நான் பாஸ் பண்றதே சந்தேகம், இதுல ஃபாரினுக்கு வேற அனுப்புறாங்களாம். என்ன மாப்பிள்ளை இப்படி யோசிக்கிறீங்க? உங்க திறமை மேல மச்சானுக்கு அபார நம்பிக்கை. ஐயோ இந்த தார்ட்டுங்க தலை இம்சை பண்றானே. எங்க போயிட்டான் அவன்? டேய் கார்த்திக், என்னடாச்சு உனக்கு? இங்க வந்து நிக்கிற? நான் உன்னை கீழே தேடிட்டு இருக்கேன். எல்லாம் ஒன்னாலதான். என்னாலயா? ஆமா, நீ மட்டும் ஜாலியா அமெரிக்கா கிளம்பி போயிட்ட, நான் மட்டும் இங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வேணாண்டா சாமி, இந்த ஊரு நாடெல்லாம் நமக்கு ஒத்து வராது. பேசாம நீ என்னையும் சேர்த்து அமெரிக்கா கூட்டு போயிடு. டேய் அப்பா உன்னை யூகே அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மண்ணாங்கட்டி யூகேயும் வேணாம் பிகேவும் வேணாம். அப்போ MBBS டாக்டர். டேய் விக்னேஷ், நீயும் அப்பா மாதிரியே சுயநலவாதியா இருக்கியாடா? நம்ம வீட்லயே 2 பேரும் டாக்டருக்கு படிச்சுட்டா மத்த மக்கள்லாம் எப்படிடா MBBS படிப்பாங்க? இனிமே வீட்டுக்கு ஒரு ஆள் தான் டாக்டர் படிக்கணும்னு சட்டம்லாம் வரப்போதான். அதனால தான் நான் பெஸ்ட் எக்ஸாம் ஏனோ தானே எழுதி வச்சிருக்கேன். ஏனோ தானோண்ணா? டேய் சும்மா காமெடி பண்ணாத. நீ எப்படி எழுதினாலும் 90% மேல வாங்குவேன்னு எனக்கு தெரியும். பேசாம வா. என்னம்மா? கார்த்திக் பாஸ் ஆயிட்டான். எனக்கு என் புள்ள பாஸ் ஆயிட்டான். ஏங்க நம்ம புள்ள பாஸ் ஆயிட்டான். டேய் விக்னேஷ், நான் பாஸ் ஆயிட்டேன்டா. எனக்கு தெரியும்டா நீ பாஸ் ஆயிருவேன்னு. எனக்கு கார்த்திக் பாஸ் ஆயிட்டான். ஐயோ இங்க பாருங்க. எனக்கு தான் தெரியுமே. நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லாரா நல்லாரு. டேய் விக்னேஷ், என்னால நம்பவே முடியலடா. நீ சொன்ன மாதிரியே நான் பாஸ் ஆயிட்டேன். உன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குடா.
நீ வேணா பாரு மார்க் கூட 90% மேல வாங்கியிருப்ப. அது மட்டும் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. கான்ஃபிடன்ட் பிரதர். பார்க்கலாம். உன் ரெஜிஸ்டர் நம்பர் என்ன? 769012. டேய் என்னடா மார்க் இது? ஏய் அதான்டா விக்னேஷ், பயாலஜில 98 மார்க் வாங்கியிருக்கேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா. அப்பா கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. டேய் விக்னேஷ், என்னடா இப்படி பெல்ட்டி அடிக்கிற? என்னது? இல்லண்ணா, என்னண்ணா நீங்க எப்படி பெல்ட்டி அடிக்கிறீங்க? நான் உங்க தம்பி தானே. நீங்களே இப்படி சொன்னா நான் எங்க போய் எப்படி? டேய் போதும் நடிக்காத. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி எப்படியாவது மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துட்றேன். எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் பிஏ ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படியா உனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துறேன். ஆனால் இந்த விஷயம் நம்ம 2 பேர் தவிர்த்து யாருக்கும் தெரியக்கூடாது. டேய் அங்கே போயாச்சும் ஒழுங்கா படுறா. ஏன்னா இது பல பேரோட உயிர் சம்மந்தப்பட்டது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுண்ணே. இன்னொரு ஹெல்ப்பா? ஆமா விக்னேஷ், உன் மார்க் ஷீட் கொஞ்சம் கொடுக்கணும். ஏன் மார்க் சீட்டா? எதுக்கு? டூப்ளிகேட் ரெடி பண்றதுக்கு தான். டூப்ளிகேட்டா? டேய் என்ன? ஏய் நீ ஒண்ணும் பயப்படாத, சும்மா உழுவுழுவாக்கி அப்பா ஏமாத்துறதுக்கு. அப்பா என் மார்க்க பார்த்து என் உடம்பு ஃபுல்லா மார்க் போட்டுருவாரு. சரி தரேன். பாத்தீங்களாயா என் சின்ன பையன் எடுத்திருக்க மார்க்க? மச்சான் மாப்பிள மார்க் என்னன்னு சொல்லுங்க மச்சான். நாங்க ரொம்ப நேரமா ஆவலா காத்துட்டு இருக்கோம். தமிழ்ல 190, இங்கிலீஷ்ல 180.